ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நான் எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் அவர்களின் இயக்கத்தில் விமல், சாயாதேவி மற்றும் சரவணன் அவர்கள் நடிப்பில் வெளியான சார் அப்படின்ற ஒரு படம் தான். இது வந்து ஒரு ஆக்ஷன் டிராமா படம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட ஜானரை சொன்னாங்க. அதுக்கப்புறம் படத்தை போய் உள்ள பார்த்தா தான் தெரியுது, வாகை சுடவா, வாத்தி, நம்மவர், சாட்டை போன்ற படங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த படத்தோட கான்செப்டை வச்சு ஒரு ஆக்ஷன் டிராமாவா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா சரியா கொடுத்தாங்களா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசுவோம். இப்போ முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவாங்க. தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல 3 தலைமுறையா கிட்டத்தட்ட இந்த ஆண்டையர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, மக்களை வந்து ஆண்டு கொண்டு இருப்பார்கள். அடிமைத்தனமும் ஒரு சில பேர் படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பரம்பரை இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த படிப்பறிவே இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க படிச்சுட்டாங்கன்னா நம்மளே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஸ்ட்ரிக்டா இந்த ஊர்ல ஸ்கூல் இருக்கக்கூடாது, ஸ்கூலே இருந்தாலும் எவனும் போகவே கூடாது, ஸ்கூலுக்குள்ள உள்ள மாடுதான் மேய்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கண்ட்ரோலோட இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது சுதந்திரத்துக்கு அப்புறமா கவர்மெண்ட்டே ஸ்கூல் கட்டி ஒரு வாத்தியாரையும் வந்து நியமிச்சு அந்த இடத்துக்கு அனுப்பும்போது படிக்கிறதுக்கு எந்த பசங்களும் வரது கிடையாது. அப்படியே வர வச்சாலும் இந்த ஆண்டையர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி யாரையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. அப்போ ஒரு வாத்தியார் இருப்பார். அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரு, போய் நேரம் ஆண்டையர்கிட்டே போய் நேரம் மோதி, இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பசங்க படிக்கணும், அப்பதான் வந்து அவங்களுக்கு பகுத்தறிவு வரும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி பசங்களெல்லாம் படிக்க வைக்க கூட்டின்னு வந்துருவாரு. கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆண்டையர் பரம்பரை செம்ம காண்டாயிடுவாங்க. ஏன்டா நாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம், உங்களுக்கு கூட்டின்னு போய் பாடம் சொல்லி கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு தள்ளுவாங்கன்னு பார்த்தா போட்டு தள்ள மாட்டாங்க. ஏன் போட்டு தள்ள மாட்டாங்கன்னா, மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை வர வைக்கணும். ஏன்னா அந்த ஊர்ல வந்து வருஷம் திருவிழால சாமி ஆடுவாங்க. அந்த சாமி வந்து ஊர்வலம் போகக்கூடிய இடத்துல இந்த ஸ்கூல் கட்டி இருக்கிறனால இது தெய்வ குத்தம் ஆயிடும். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் ஆச்சுன்னா ஊருக்கே வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க. அந்த வதந்திக்கு ஏற்ற மாதிரி அந்த சாமி ஊர்வலம் போகும்போது அந்த ஸ்கூல் வழியா தான் போவோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சம்பவத்தில் வந்து அது தடுத்து நிறுத்துறதுனால அந்த வாத்தியார் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துருவானுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வாத்தியாருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். உடனே இவங்க ஊரில் என்ன கிளப்பி விடுவானுங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாரு ஸ்கூல் கட்டினது தப்பு இல்லை, ஆனால் சாமி போற நடைபாதையில நீ கட்டினால இது தெய்வ குத்தம் ஆனனால சொல்லி கொடுக்க அந்த வாத்தியாருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாத்தியாரோட பேரன் தான் நடிகர் விமல் அவர்கள். ஸோ இதை பார்க்கும்போது சின்ன வயசுல விமல் அவர்களுக்கு மனசுல என்ன தோணும்னா, நம்ம வாத்தியார் ஆகணும்னு சொல்லி நம்ம அப்பாவும் ஆசைப்படுறாரு, இந்த ஸ்கூலை வந்து பெரிய மேல்நிலை பள்ளியா ஆக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம வாத்தியார் ஆகலாம், இந்த ஸ்கூலுக்கு மட்டும் தப்பி தவறி வந்துடக்கூடாதுரா, இந்த ஊர் பக்கமே வந்துடக்கூடாது, நம்ம பட்டணத்துல போய் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வேலை பார்ப்போம். ஏன்னா இந்த ஊர்ல நம்ம வளரும் போதே நம்மள எல்லாருமே வந்து பைத்தியகார வாத்தியாரோட பேரன் கலாய்கிறான்னு சொல்லி விமல் அவர்கள் ஊரை விட்டே போயிடுவாரு. அதாவது ஊரை விட்டு ஓடி போக மாட்டாரு, வெளியூர்ல போய் படிப்பாரு. இவரோட இந்த பைத்தியக்காரனார் பார்த்தீங்களா, இவரோட பையன் தான் நடிகர் சரவணன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவை தானே அப்படி ஆகிட்டீங்க, இந்த ஸ்கூலை வந்து நான் ஒரு பிரைமரி ஸ்கூல், ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலா மாத்திரன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை கொஞ்சம் அந்த ஊர்ல பெருசாக்குவாரு. ஆனா இந்த ஆண்டையரோட அடுத்த தலைமுறை இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களும் இதே மாதிரி கங்கணம் கட்டுன்னு சுத்துவானுங்க. எப்படி நீ படிக்க வைக்கிறன்னு பாக்குறேன்னு சொல்லி இவருக்கும் ஏகப்பட்ட குடைச்சலை கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த குடைச்சலெல்லாம் தாண்டி மனுஷன் கடைசியில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வந்துருவாரு. வந்துட்டு அந்த ஸ்கூலை வந்து ஓரளவுக்கு நல்லா கட்டி காப்பாத்துவாரு. இதுக்கப்புறம் யாரு இந்த ஸ்கூலை காப்பாற்ற போறா அப்படின்னு சொல்லி விமலை வர வைப்பாரு ஊருக்கு. ஆனா விமல் அவர்கள் ஆஃப் மைண்டோட தான் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் சரி எப்படி எங்க அப்பா ஆசைப்பட்டாரு விடு, இந்த ஸ்கூலை வந்து நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேனே தவிர இதை நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் என்னால் கொண்டு போறதுக்கான சக்தி கிடையாது அப்படின்னு ஊரோட ஒன்றி போய் தான் வாழ்ந்துன்னு இருப்பாரு. எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் வரும். அந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறமா இவர் சபதம் எடுப்பார், இருங்கடா இந்த ஸ்கூலை பெரிய லெவலில் நான் ஆக்கி காமிக்கிறேன், இந்த ஸ்கூலை வந்து நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த ஊருக்காரன, இந்த ஆண்டையர் எவன்லாம் வந்து இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ இவங்க எல்லாரையும் நான் காலி பண்றேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு முடிவு எடுத்து இதுக்கப்புறம் அந்த முடிவில் ஜெயிச்சாரா, அந்த ஸ்கூலை வந்து கட்டி காப்பாத்தினாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையை. ஸோ இந்த படத்தோட கதை இதுவா இருந்தாலும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்தாலே கிட்டத்தட்ட கதை இப்படி தான் வரும். ஏன்னா பசங்க படிச்சு எப்படி முன்னேறினாங்க அப்படின்றத காமிக்கிறத தாண்டி இந்த படிப்பை எவன் தடுக்கிறான், எவன்லாம் வந்து இதுக்கு குடைச்சல் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கதையை எடுத்துட்டு போவாங்க. இது வந்து வழக்கமான விஷயம் தான். இருந்தாலும் இதையும் தாண்டி இந்த படத்தை நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதை என்னதான் இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் கதையாக இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, இது ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி நானே சர்டிஃபிகேட் கொடுப்பேன். அதுல முதல் காரணமே சரவணன் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்காரு. இவரை வந்து இது வரைக்கும் எவனுமே சரியா யூஸ் பண்ணல. இந்த படத்துல மட்டும்தான் பக்காவா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மனுஷனை. ஏன்னா இந்த படத்தோட ஹைலைட் இவரோட நடிப்பும் நடிகர் விமல் அவர்களோட நடிப்பும் தாங்க. விமல் அவர்களும் ஒரு நல்ல நடிகர். அவரையும் வந்து யாரும் பெருசா யூஸ் பண்றது கிடையாது. எங்கெங்கயோ கூட்டிட்டு போய் மீசியெல்லாம் ஷேவ் பண்ணி வச்சு எடுத்துன்னு வந்துட்டு இவரை உட்கார வச்சு ஐடி பையன்ற மாதிரிலாம் இவரை பண்ணானுங்க. ஆனா ப்ராப்பரா இந்த படத்துல வந்து அவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பை கொடுத்துருக்காங்க. சரவணன் அவர்களும் அருமையா நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். இதையும் தாண்டி இந்த படத்துல நடிச்ச அத்தனை கேரக்டரும் அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வழக்கம் போல ஹீரோ வந்துட்டான்டா, வந்துட்டு இனிமேல் எல்லாமே திருத்துவான்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லா படமும் இருக்கும். ஆனா இந்த படத்துல பிராக்டிக்கலா என்னதான் ஹீரோவா இருந்தாலும், என்னதான் நீங்க நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும், உங்களுக்கு சூதுவாது இருக்கிற அரசியல் தெரியலன்னா உங்களை எவன் வேணாலும் குனியை வச்சு குத்துவான், உன் நண்பனே உன் முதுகுல குத்துவான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல வந்து ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு நேர்த்தியான படம் மாதிரி தான் தெரியுதே தவிர இது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட கொண்டு போய் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், அவனை தூண்டி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க முயற்சி பண்ணல இந்த படத்தின் இயக்குனரான போஸ் வெங்கட் அவர்கள். ஏற்கனவே
ஏற்கனவே போஸ் வெங்கட் அவர்கள் இயக்கிய கன்னிமாடம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்திருக்கேன். அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தான். கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு நிறைய படங்கள் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா பண்ணல. இப்போ அதை தொடர்ந்து இந்த சார் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தான். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போஸ் வெங்கட் இவ்வளவு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு, இந்த படத்துக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, இந்த படத்தை ஏன் மக்கள் பார்த்தாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியல அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா இது வந்து எல்லாரும் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படம். இதை கொண்டாட தவறிட்டாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலுமே கூட இந்த படத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா இந்த கிளைமேக்ஸில் இவங்க ஒரு விட சொல்லியிருக்கணும், அதாவது இதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. அது சொல்லாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரண்ட்ல நடக்கிற படம் கிடையாது, இது வந்து பீரியட்ல நடக்கிற படம். அதனால பீரியட்ல என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக பீரியட்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட இயக்குனர் வந்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை சொன்னா அதோட சஸ்பென்ஸ் வந்து விலகிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா இது ஒரு நல்ல படம். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. வயலன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு சில காட்சிகள் நீங்க குழந்தைங்களோட பார்க்க முடியாது. ஸோ இந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்றனால தான் சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5. அதனால இந்த சார் அப்படின்ற படம் இப்போ ஓடிடியில் வெளியாயிடுச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.